பீன்ஸ், கேரட், பருப்புஸ்லி பண்ணலாமா? ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா, இதுக்கப்புறம் பீன்ஸ் வாங்கினா பருப்புஸ்லி தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கூட நான் இன்னைக்கு ஒரு கேரட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, வேகறதுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். ஆவில வேக வச்ச பருப்பை மிக்சியில சேர்த்து பல்ஸ் மோட்ல 2 ஓட்டு ஓட்டிட்டு அதையும் சேர்த்துட்டு கடைசியா தேங்காய் பூவும் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான பருப்புஸ்லி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.